எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டது மொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்ட வரலாறு. கலைஞரை கடைசியாய் சந்தித்த எம்ஜிஆர் கலைஞருக்கும் திமுகவுக்கும் விட்ட சவால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திமுக உடைஞ்ச கதையும் அதிமுக உருவான கதையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். அண்ணாவோட இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்குச்சு. திமுகவுக்குள்ள பல பூகம்பங்களை அது உருவாக்கியது. அண்ணாவோட இறப்புக்கு பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி திமுகவுக்குள் வலுவாக எழுந்தது. நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவால் அமைச்சரவையில் 2ஆம் இடத்துல வைக்கப்பட்ட நபர். அவர்தான் அடுத்த முதல்வர் என திமுகவில் பலர் கொடி பிடிச்சாங்க. ஆனால் நெடுஞ்செழியனின் துரதிர்ஷ்டம், எம்ஜிஆரோ நெடுஞ்செழியனை ஆதரிக்கலை. அவர் ஆதரித்தது கலைஞரை. கலைஞர் எம்ஜிஆரின் ஆதரவில் முதல்வரானார். காரணம், அத்தனை வலுவான செல்வாக்கு திமுகவுக்குள்ள எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த அபார செல்வாக்கு கலைஞரையே உறுத்துச்சு. 1971 தேர்தல் பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆரை கலைஞர் அழைக்கவில்லை. எம்ஜிஆரும் போகலை. நிலைமை காங்கிரஸுக்கு சாதகமானது. அடுத்த முதல்வர் நம்ம காமராஜர் தான்னு காங்கிரஸ்காரர்கள் மும்பரமாக வேலை பார்த்தார்கள். ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆரை பிரச்சாரத்துக்கு அழைச்சாரு கலைஞர். எம்ஜிஆரோ முதலில் மறுத்தார். நீங்கள் போகாமல் திமுக ஜெயிச்சிட்டா நீங்கள் இல்லாமலும் வெற்றி சாத்தியம்னு திமுக தொண்டர்கள் நினச்சிடுவாங்க. இது நம்ம அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதில்லைன்னு புத்தி சொன்னார் ஆர்எம்வி சொல்வதிலும் ஒரு உண்மை இருக்கு என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு புறப்பட்டார். கலைஞர் எம்ஜிஆரின் நெருப்பு பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொசுங்கியது. இதுவரை இல்லாத அளவு திமுக அலை தமிழகம் முழுக்க வீசியது. 1971 திமுகவின் வெற்றி மொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தமிழகத்தில் இதுவரை எந்த கட்சியும் பெறாத வெற்றியை திமுக பெற்றது. மொத்தம் திமுக பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 184. கலைஞர் முதல்வராக தயாராகி கொண்டிருந்தார். இதயவீணை படத்திற்காக காஷ்மீர் சென்றிருந்த எம்ஜிஆர் வெற்றியை கேள்விப்பட்டவுடன் டெல்லி வந்து டெலிஃபோன் மூலம் கலைஞரிடம் பேசினார். வெற்றிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு மெடிக்கல் மினிஸ்டர் தனக்கு வேண்டும் என்பதை ஃபோனில் அழுத்திச் சொன்னார் எம்ஜிஆர். நேரில் வாங்க பேசிக்கலாம்னு ஃபோனை கட் செய்தார் கலைஞர். எம்ஜிஆர் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். பிறகு நேரில் வந்து இந்த பேச்சை எடுத்தார் எம்ஜிஆர். நீங்கள் சினிமாவில் நடிப்பதை நிறுத்துங்க, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர்றேன்னு சொன்னார் கலைஞர். எம்ஜிஆரின் முகம் சிவந்தது. முதுகில் குத்தப்பட்டது போல உணர்ந்தார். இந்நிலையில் எம்ஜிஆரின் மீது மத்திய அரசின் வருமான வரித்துறை சோதனைகள் தொடர்ந்தன. புதிதாக அந்நிய செலவாணி வழக்குகள் கூட அவர் மீது விழுந்தது. 1972 ஆகஸ்ட் மதுரை மாநாடு பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்துச்சு. மாநாட்டில் பேசிய எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தால் தமிழகம் இராணுவத்தையே சந்திக்கும் என வீர முழக்கமிட்டார். எம்ஜிஆரின் பேச்சுக்கு அத்தனை ஆரவாரம். பேசிவிட்டு எம்ஜிஆரில் காரில் பறக்க அடுத்த கணம் கூட்டம் கலைந்தது. பேச வந்த கலைஞர் மயக்கம் வருவதாக சொல்லி பேச்சை நிறுத்திவிட்டு பாதியில் புறப்பட்டார். எம்ஜிஆரின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே போவது கலைஞருக்கு கடும் எரிச்சலையும் கோபத்தையும் தந்தது. எம்ஜிஆரை ஒரு வகையில் கட்டுக்குள் கொண்டு வர நினைத்த கலைஞர் அவரின் சினிமா புகழையும் ஆதிக்கத்தையும் குறைக்கும் எண்ணத்துடன் கலைஞர் தன் மகன் மு.க. முத்துவை கதாநாயகனாக சினிமாவில் நடிக்க வச்சார். மு.க. முத்துவின் பிள்ளையோ பிள்ளை, எம்ஜிஆருக்கோ தொல்லையோ தொல்லை. இந்திரா காந்தி வலுவாக இருந்த காலம். மாநில சுயாட்சி பேசும் திமுகவை காங்கிரஸில் இருந்த சிலருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. குறிப்பா அசுர பலத்துடன் திமுக வளர்ந்து வருவது தேசத்திற்கு நல்லதல்ல என அவர்கள் நினைத்தார்கள். மோகன் குமாரமங்கலம், சி. சுப்பிரமணியம் போன்ற இந்திராவின் 2 அமைச்சர்கள் திமுகவுக்கு எதிராக நேரடியாகவே வேலை பார்த்தாங்க. மோகன் குமாரமங்கலத்திற்கு எதிராக
திமுக பொதுக்குழு தீர்மானமே இயற்றும் அளவு அவரின் செயல்பாடு அத்துமீறி போனது. அக்டோபர் மாதம் திமுகவுக்குள் பூகம்பம் மொத்தமாய் வெடித்தது. திருக்கழுக்குன்றத்தில் பேசிய எம்ஜிஆர் மந்திரிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொந்தக்காரர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறதென்ற கணக்கை திமுக பொதுக்குழு ஏன் கேட்கக்கூடாது? ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்களா இருந்தால் அது ஆட்சிக்கு வந்த பிறகா அல்லது முன்னால் வந்ததா? இதை கேட்கக்கூடாதா? என் மனைவி மீது, உறவினர்கள் மீது பங்களா சொத்துக்கள் வந்திருக்குமானால் அது எப்படி வந்தது? ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கிறான், சம்பாதிக்கிறான். நீ சம்பாதித்தால் அதற்கு கணக்கு காட்டு. இதை எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டியதில்லை, நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த தீர்மானங்களை பொதுக்குழுவில் கொண்டு வர இருக்கிறேன். அங்கே ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த கேள்வியை தீர்மானமாக உருவாக்குவேன். மக்களை சந்திப்பேன். மாவட்ட செயலாளர்கள், வட்ட கிளை கழக செயலாளர்கள், பதவியில் இருப்பவர்கள் குடும்பத்துக்கு வாங்கியிருக்கின்ற சொத்துக்களுக்கு கணக்கு காட்ட வேண்டும். பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு ஒரு குழு அமைத்து அதனிடம் ஒவ்வொருவரும் தங்கள் கை சுத்தமாக இருக்கிறது என்பதை மக்கள் முன்னால் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க முடியாதவர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி அவர்கள் தவறு செய்திருந்தால் தூக்கி எறியவும், அண்ணாவின் கொள்கைக்கு ஊறு தேடியவர்களை எல்லாம் மக்கள் முன்னால் நிறுத்தி தூக்கி எறிவோம். சினிமாவில் கூட இத்தனை வீராவசனமாக பேசிடாத எம்ஜிஆர் ஊழலுக்கு எதிராக முழக்கமிட்டார். எம்ஜிஆரின் இந்த பேச்சு மதுரையில் இருந்த கலைஞரை சூடாக்கியது. உடனே தலைநகர் திரும்பினார். திமுகவின் அவசர ஆலோசனை குழு கூடியது. என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? கலைஞரின் கேள்விக்கு சீனியர் உடன்பிறப்புகள் தயங்கி பதிலளித்தார்கள். வீட்டு வசதித்துறை ராசாராம் அவசரப்பட வேண்டாம், அவரை நீக்குவது நல்லதல்ல என்றார். அவரை நம்பி மட்டும் கழகம் இல்லை, நீக்குங்கள் என பேராசிரியர் அன்பழகன் பேச பெரும்பான்மை ஆதரித்தது. எம்ஜிஆர் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக நாவலர் நெடுஞ்செழியன் பத்திரிகையாளர்களிடம் செய்தியளித்தார். எம்ஜிஆர் அதிர்ந்து போனார். உண்மையில் இது நடக்கும் என அவர் சற்றும் எதிர்பார்த்திடவில்லை. முன்னமே ராஜினாமா செய்திருக்கலாம், நீக்கியிருப்பது அவமானம் என எண்ணினார் எம்ஜிஆர். திமுகவின் தொண்டர்கள் திமுகவின் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். விளைவு, எம்ஜிஆருடன் பேச்சுவார்த்தைக்கு போவதென முடிவெடுத்தார் கலைஞர். முரசொலி மாறனை கலைஞர் சார்பாக எம்ஜிஆரிடம் பேசப்போனார். எம்ஜிஆருடன் RMVயும் இருந்தார். பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டிருந்த சமயம் எம்ஜிஆருக்கு வந்த அந்த செய்தி அவரின் கண்களை சிவப்பாக்கியது. கோபத்தில் தகித்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் ரசிகர்கள் ஊருக்கு தாக்கப்பட்டார்கள். பலருக்கு பலத்த சேதம். எம்ஜிஆரால் பொறுக்க முடியவில்லை. இனி பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தீர்க்கமாகச் சொன்னார் எம்ஜிஆர். அக்டோபர் 14, 1972 எம்ஜிஆரை நிரந்தரமாக நீக்கியது திமுக. எம்ஜிஆர் அரசியல் அனாதையாகி விடுவார், இனி அவரை காணவில்லை என தேட வேண்டிய நிலை வரும் என தவறாக கணக்கு போட்டார் கலைஞர். அக்டோபர் 17, 1972 உதயமானது அதிமுக. கருப்பு சிவப்பு நிறத்துடன் நடுவே அண்ணாவின் உருவம் பொறித்த புதிய கொடி தமிழகம் முழுக்க பட்டொளி வீசி பறந்தது. அதிமுக தொடங்கப்பட்ட 6 நாளில் 6 MLAக்கள் திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவில் இணைந்தார்கள். எம்ஜிஆர் போகிற இடமெல்லாம் கூட்டம் அள்ளியது. எதிர்ப்புறம் கூடாரம் காய். திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பேசிய பொதுக்கூட்டங்கள் கூட காத்து வாங்கின. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியின் எல்லா உத்திகளையும் பணபலத்தையும் மீறி எம்ஜிஆரின் அதிமுக வெற்றி பெற்றது. திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது. திண்டுக்கல் தேர்தல் திமுகவின் அரசியலுக்கு பெரும் ஆபத்தாய் அமைந்தது. தன் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு எம்ஜிஆரை திமுகவிலிருந்து விலக்கியது என்பதை இந்நிலையில் உணர்ந்தார் கலைஞர். முரசொலி மாறனிடம் கலைஞரிடம் சொல்லிவிடுங்கள் என எம்ஜிஆர் சொன்ன அந்த சவால் இனி நான் உயிரோடு இருக்கும் வரை கலைஞர் ஒருபோதும் முதல்வர் நாற்காலியில் உட்கார மாட்டார் என்பதே. தான் விட்ட சவாலை எம்ஜிஆர்